நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை களம் சூடுபிடித்துள்ள நிலையில் வேட்பாளர்கள் பலரும் வித்தியாசமான முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தேனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் நாராயணசாமிக்கு ஆதரவாக திரைப்பட நடிகரும் அகில இந்திய நாடாளும் மக்கள் கட்சி தலைவருமான கார்த்திக் பாடல் பாடி வாக்கு சேகரித்தார். ஆண்டிபட்டி நகரில் கூடியிருந்தவர்கள் அமரன் பட பாடலை பாடும்படி கேட்டுக்கொண்டதால் அவர்களின் கோரிக்கையை அவர் நிறைவேற்றினார். வெள்ளலூர் பகுதியில் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர் ஈஸ்வரசாமிக்கு ஆதரவாக கரகாட்டம் மற்றும் சீனா காவடி ஆட்டம் ஆடி நூதன முறையில் நாட்டுப்புற கலைஞர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அதிமுக கூட்டணி சார்பில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பார்த்தசாரதி பெண் வாக்காளர்களை கவர பூக்கடையில் மல்லிகை பூக்கடை கட்டி பரப்புரையில் ஈடுபட்டார். வேட்பாளர் பூ கட்டுவதை பலரும் தங்கள் செல்போனில் ஆர்வமுடன் படம் பிடித்தனர். இதேபோல் காஞ்சிபுரம் தொகுதியில் களமிறங்கியுள்ள பாமக வேட்பாளர் ஜோதி வெங்கடேசன் மாமல்லபுரம் மீனவர் பகுதியில் மீன்பிடிக்கும் வலை பின்னி மாம்பழம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் பரப்புரையின் போது காய்கறி வியாபாரம் செய்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நாட்டிலேயே மக்களை சந்திக்காத ஒரே எம்பி காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோதிமணிதான் என்றும் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் விமர்சித்தார்.